Is okay? Om Namah Shivaya. Om Amriteshwari Namaha. We Amrita Vidyalayam, Nallampalayam is celebrating the 25th year of excellence in this year 2025, and we invite everyone to the Book of World Record program. It will start from the April 3rd to April 11th. So we wholeheartedly invite all of you for this grand function. Om Namah Shivaya. Thank you. Happy morning. இந்தியாவின் சாதனையாளர்களை அழகான சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பெருமக்களுடைய பாதங்களை வணங்கி அமிர்தா வித்யாலயம் நல்லாம்பாளையம், a unit of Amrita Vidya Vishwapeetham having its headquarters at Amritapuri. Amrita Vidyalayam is having 33 schools in Tamil Nadu and Puducherry, headed by Swamini Bhaktipriya Amma. In Coimbatore, we have 3 schools: Amrita Vidyalayam, Nallampalayam, the first campus, followed by Amrita Vidyalayam, Ettimadai, the second campus, followed by Amrita Vidyalayam, Kalapatti, the third campus. Added to that, we do also have Amrita University, which is in Ettimadai as well. In Coimbatore, the first institution established by Amrita Vidya Vishwapeetham is Amrita Vidyalayam, Nallampalayam, by our holy hands of beloved Amma. And in order to celebrate the 25 years of academic legacy, Amrita Vidyalayam Nallampalayam is going to do a very big festival on exhibiting the holistic development of the children, titled Amrita Vidyalayam World Record Fest 2025. This is going to be chaired by Swamini Muktam Amritananda Prana, Administrative Manager of Coimbatore branches of Ettimadai, Nallampalayam and Kalapatti. We have our General Manager Administrations of Amrita Vidya Vishwapeetham, Nandagopal sir. We do have our beloved principal with 30 plus years of expertise at the head of the institution, the guiding force behind the school, Srimati K. Jaya Jodi. We have the academic coordinator of the institution, Srimati P. Padmaja. We have our headmistress, Srimati M.R. Sudha, who all 5 are the guiding force towards the project Amrita Vidyalayam World Record Fest 2025. In this regard, I invite the angel of our school, the 9th standard girls, to share few words with you in Tamil about what they learned and what they are going to do and the importance of this event. 3200 குழந்தைகளும் இந்த ஈவென்ட்ல கலந்துக்குவாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள், 3200 குழந்தைகளும் சேர்ந்து 3 லட்சத்திற்கும் அதிகமான ஆரிகேமி ஹார்ட்களை உருவாக்கி அந்த 3200 பேரும் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அது மாதா அமிர்தானந்த மையோடைய திருவுருவ படமாக மாறி இருக்கும். அது வந்து என்னன்னா ஆரிகேமி பேஸ் பண்ணி ஒரு டீச்சிங் நம்மளோட கல்வியில இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் மாதா அமிர்தானந்த மையி வந்து எப்பவுமே என்னன்னா எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள், அனைவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். ஸோ இதயத்தை கொடுங்கள், அன்பை கொடுங்கள் என்று சொல்வார். அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையிலே ஆரிகேமி ஹார்ட் இதயங்களை உருவாக்கி அந்த 3,20,000 இதயங்களையும் எங்களுடைய 3200 மாணவர்களும் ஒன்றிணைத்து அம்மாவுடைய திருவுருவ படத்தை உருவாக்க இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துல 6 லட்சம் விதை பந்துகளை உருவாக்கி அதை நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல வந்து 7000க்கும் அதிகமான ஈகோபிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டா குளோபலா UNOல அங்கீகரிக்கப்பட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. என்னன்னா நான் கமலிகா அமிர்தா வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பள்ளியின் 25 ஆண்டு நிறைவையொட்டி நாங்கள் 25 உலக சாதனைகளை செய்வதற்காக எங்கள் பள்ளி வாய்ப்பளித்திருக்கிறது. இதற்கு எங்கள் பள்ளிக்கும் நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இவ்வுலக சாதனை நிகழ்வு எங்களுள் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. இவ்வுலக சாதனை நிகழ்வில் நாங்கள் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் எக்ஸ்பிளைனிங் பிசிக்ஸ் டெபினிஷன், கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ், கணிதம் மற்றும் ஆங்கில புதிர்கள், மேலும் திருக்குறள் மற்றும் பீரியாடிக் டேபிள் ஒப்புவித்தல் போன்றவற்றை செய்ய இருக்கிறோம். பூமியை காக்கும் வகையில், இயற்கையை போற்றும் வகையில் நெகிழி பொருட்களை கொண்டு நாங்கள் ஈகோபிரிக்ஸ் செய்ய இருக்கிறோம். மேலும் அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நாங்கள் மரங்களை காக்கும் வகையில், பூமியின் வெப்பத்தை குறைக்கும் வகையில் விதைப்பந்துகளை குறைந்த கால அளவில் செய்ய இருக்கிறோம். இதற்கு வாய்ப்பளித்த எங்கள் பள்ளி தாளாளர் பக்திப்பிரியா அமிர்த பிராணா அம்மாவிற்கும், பள்ளி மேலாளர் முக்தமிருத பிராணா அம்மாவிற்கும்,
அனைத்து கல்வி முதன்மை அலுவலர் முரளிதரன் ஐயா அவர்களுக்கும், நந்தன்ஜி அவர்களுக்கும், எங்கள் பள்ளி முதல்வர் ஜெயஜோதி அம்மா அவர்களுக்கும், கல்வி ஒருங்கிணைப்பாளர் பத்மஜா அம்மா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் சுதா அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களை பொறுமையாக வழிநடத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், எங்களை இந்த பள்ளியில் கல்வி பயில வைத்த எங்கள் பெற்றோர்களுக்கும்